இதோ ஜடாதி ஜாடையெல்லாம் கூட்டிட்டு வந்து தென் கோடி மேல இருக்கக்கூடிய ஆடு மாடு ஜாடையெல்லாம் ஓட்டிட்டு போறோம். ஆனா ஒண்ணு தாத்தா, ஆனா ஒண்ணு என்னப்பா, இந்த பசு மந்தைகள் நான் மடக்கி செல்லும் பொழுது இதோ நெடிய தூரத்துல எவரப்பா நான் சொல்றது கேளு. சரியானபடிய ஆம்பளையா இருந்தா வச்சு தேசத்துல ஆண்டு வரக்கூடிய அவன் பேர் என்ன விளையாடனா. ஆமா அவன் வந்திருக்கணும்ல. ஆமா கோல பையன் ஒண்டிக்கிட்டான். அவன் பைத்தியக்காரன், நெஞ்சில துணிவில்லாதவன். ஆடுபாடு ஜனைகளை அனுமதி ஓட்டி கொண்டு பேரப்படிய திருவிழா பக்கமா வந்திருக்கிற அஷ்டாபுரத்துக்கு. ஆமா அவங்க யாருமே வரமாட்டாங்க. இந்த ஆடு மாடு ஜாடு எல்லாம் நமக்கு சொந்தம். அப்படியா? வெற்றி நமக்கு, ஜெயம் நமக்கு. வாருங்கள். இப்படி பசு பந்தைகளை நாம மடக்கி அஷ்டாபுரம் வரும் பொழுது ஓட்டிட்டு போறோம். இதோ நெடிய தூரத்துல ஒன்று ரதம் வருகிறது. அது யார் தாத்தா? அப்பா இந்த ஜாடாதி ஜாடை எல்லாம் நம்ம ஒரு பக்கம் நிக்கிறோம். ஒன்று ரதத்துல வராரு. அவர் யாருன்னு கேக்குறேன். ஆமா அவர் தான் அர்ஜுன மன்னன். என்ன தாத்தா சொல்ற? ஆமாப்பா அவன் தான் அர்ஜுனா. ரதம் ஓட்டிட்டு வரவர் அர்ஜுனன், பின்னால் அமர்ந்து வரவரை அதாவது விளையாடுறால விளையாடன். ஆமா அவருடைய மகள் உத்தரகுமாரன். அப்படியா? ஆமா. அப்ப பாண்டவரை கண்ணில் பார்த்துட்டோம். பாத்துட்டோம் இல்லையா? பார்த்துட்டோம். பாண்டவர்ல கண்ணில் பார்த்தாச்சு. ஆமா மறுபடியும் 12 வருடம் காணக ஓட்டணும். கணக்கு தாத்தா பாண்டவரை கண்ணில் பார்த்துட்டேன். அவங்கள மறுபடியும் காணக ஓட்டணும். சூடாமணி புத்தகத்தை எடுத்து பாரு. கணக்கு இரு வெளிச்சத்துக்கு போறேன். எழுதி கொடுத்த சிட்டாவே எடுப்பா. கண்ணு பெரிய மனுஷன் கண்ணு தெரியுது. பொழுதே பிடிஞ்சு போச்சு. இங்க இருந்து பார்த்தாலே கண்ணு தெரியும். எப்படி பார்த்தாலும் எழுத்து ஒண்ணுதான். பாடி. ஆமாப்பா நாம சொன்ன கட்டளைப்படி 12 ஆண்டு காணகம், ஓராண்டு அச்சாதவாசம் முடிச்சு இப்ப நாள் என்ன தெரியுமா? 2 மாசம் 2 நாள் ஆகி போச்சு. நம்ம சொன்ன கட்டளை நம்ம மரியாதை நாடு கொடுத்துடணும். 3.25 நாளைக்கு. ஆமா 1.5 மணி நேரம் மீறிக்கிச்சு. 3.25 நாளைக்கு அதிகமாகிடுச்சா? என் பங்காளி சொன்னது. ஆமா நான் போய் நாடு கொடுத்துருணுப்பா. அப்படியா? ஆமா அவங்களுக்கு நான் நாடு கொடுக்க போறதுவன் கொடுப்பேனா? நானு அத்தானு கேட்டேன். தாத்தா 12 3 12 36 வருடம் போனாலும் சரி அவங்களுக்கு நான் நாடு கொடுப்பேனா? நானு கொடுக்க மாட்டியா? கொடுக்க முடியாது. ஏப்பா அதாவது சொல்லு தவறக்கூடாதப்பா. சொல்லு தவறனா சொத்து போயிருமா? ஆமா ஆதி மறந்தா தேதி வந்து போயிருமா? தாத்தா சொல்லாவது ஒன்னாவது நாடு கொடுக்க முடியாது. வெடிச்சாலும் ஜெயம் பண்ணி சொல்லட்டும். அப்படியா? போடு சண்டை போட்டு போடு. யாரு அவர் தாத்தா கிட்ட துரியோதன மன்னன் கேக்குறாரு, ஒண்டி ரதம் ஓட்டுறவன் யாருன்னு. சூரிய பகவானுக்கு அருணம் ஓட்டணும் ஒண்டி ரதம். ஆமா திரிபுரத்தை எரித்தார் ஈசை. அப்ப பிரம்மா ஓட்டினார். ஆமா அப்படி இந்த ஒண்டி ரதத்துல வர்றவன் அர்ஜுனனை தவிர வேற ஆள் இல்ல அப்படின்னு சொன்னார். அங்க விஸ்வாச்சாரியாரு, குருநாதரு, நம்மளுக்கு சேர்ந்தீங்க பெரியங்க எல்லாம் துரியோதன படை பக்கம் இருக்கிறாங்க. இப்ப அந்த அர்ஜுனை என்ன நான் செஞ்சேன்னா
உடனே அமராதோணியில் இருக்கிற அம்பை எடுத்து வில்ல நாணி பூட்டி அடிச்சன் கங்கைக்கு. கங்கையில இருந்து கங்கசலம் வந்துச்சு. அடிச்சன் தெய்வலோகம் ஒரு அம்பு. அங்க இருந்து பாற்சால மலர் வந்துச்சு. காமதேன் எது காமதேன் பசு பால் வந்தது. இவர்களுக்கு மல்லிகை முல்லிகை மனோரஞ்சன் உள்ள அண்ட பிரபஞ்சத்தில இருக்கக்கூடிய மலரையெல்லாம் பறிச்சு அங்க காமதேன் பசுவு கற்பக விருட்சம் இருக்குது எங்க தெய்வலோகத்துல. நான் இன்னொரு அம்பு எடுத்து கற்பக விருட்சத்துக்கு விட்டேன். கற்பக விருட்சத்துல இல்லாத மலரே கிடையாது. அனைத்து மலரும் வந்துச்சு. கங்கசலம் தன்னைப்பால பெரியங்களுக்கு பாத பூசை செய்து பால் அபிஷேகம் செய்யுது. மலரை எல்லாம் பூமாறி பொழியறாங்க. அப்படியே பூசையை பார்த்துட்டு அவங்க எல்லாம் மதிமயங்கி இருக்கும்போது உத்திரை விளாடபுரத்திலிருந்து புறப்படும் போது அவருடைய தங்கச்சி உத்தரகுமார்த்தி, நீ போய் சண்டை செஞ்சு எனக்கு என்ன பரிசு கொண்டு வருவ அப்படின்னு கேட்டாரு. அப்போ அவங்களுடைய ஆடையை கொண்டுகிட்டு வர்றேன்னு உத்தரகுமார்த்த சொன்னார். அதனால இப்ப நான் மோகன ஆஸ்திரம் விட்டேன். மோகன ஆஸ்திரம் விட்ட உடனே திரியோத படைகள் எல்லாம் அப்படியே கீழே சாயுது. கீழே சாஞ்ச உடனே அந்த மோகன ஆஸ்திரத்துல தூங்கிட்டு இருக்கிற போது அவங்களோட உடல்ல இருக்கிற உறுப்புகளை எல்லாம் அந்த மேல இருக்கிற ஆடைகள் எல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு உத்தரகுமாரன் போறாரு. மயக்கத்தில் இருந்தார்கள். என் தங்கை கேட்டதுனால் என் தங்கைக்கு பரிசாக எல்லாம் கொண்டு வந்து விட்டு பொழுது இறங்குற வரைக்கும் எல்லாமே பேசாத படுத்து இருந்தாங்க. பொழுது இறங்குனதுக்கு முன்னாடி எல்லாரும் பிறந்த மேனியோட அஸ்தாபுரம் போறாங்க. அதாவது அந்நிய சேனைகளை ஜெயித்து வென்று வரும்போது என்ன எனக்கு பரிசாக தருவீர் என்று கேட்டீர் அல்லவா? அவர்களுடைய பாஸ்போர்ட் அங்கு வஸ்திரத்தை கொண்டு வரேன் என்று சொன்னேன் அல்லவா? இதோ பாஸ்போர்ட் அங்கு வஸ்திரம் ஆகட்டா. இது மணிமகடத்தையும் தேர்கொடி கம்பத்தில் இருக்கும் தேர்கொடியையும் இந்த முத்துமணி மகட கோட்டையும் நான் பொம்மை செய்து அந்த பொம்மைக்கு அழகு பார்த்து நான் விளையாடுறதுக்கு அப்படி ஆகட்டும். விளையாடி கொண்டிரம்மா. ஏது நேரம் அப்போது உத்தரகுமாரன் பேடி இருவரும் எதிரி படைகளை வீழ்த்தி உத்தரகுமார்த்தி கேட்ட ஆணிமுத்து கோட்டு மணிமகடம் அதாவது தேர்கொடியில் இருக்கக்கூடிய கொடி சீலை இதையெல்லாம் கொண்டு வந்து உத்தரகுமார்த்தியிடம் கொடுத்தார்கள். இற்றோடு விளையாடபெறும் மாறுபடி சண்டை என்கின்ற மகாபாரத தெருக்கூத்து நாடகம் இனிதே நிறைவேறிவிட்டது. எல்லாம் ஒரு